தமிழ்நாடு ஸ்டேட் நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் நமக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு இப்போயே நம்ம ப்ரிப்பரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம வேலை வாங்கிடலாம். அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் சைக்காலஜியில் கேட்ட மேக்ஸ் கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த கொஸ்டினை கரெக்டாக பாருங்கள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் வில் பி த டோட்டல் பில் அமௌண்ட் இஃப் த காஸ்ட் ஆஃப் மெடிசன்ஸ் ஆர் 500 அண்ட் ஜிஎஸ்டி இஸ் 5%. ஸோ இது நமக்கு ஜிஎஸ்டி கொடுத்தனால இது எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி, ப்ராஃபிட் அண்ட் லாஸு, லாப நட்ட கணக்கு, ஜிஎஸ்டி, அடுத்து டிஸ்கவுண்ட் கணக்கு, இது எல்லாமே ஒரே தான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். எஸ்பி ஈக்குவல்ஸ் டு 100 + percentage divided by 100 டைம்ஸ் சிபி. ஸோ இதுதான் ஃபார்முலா. இந்த இடத்துல நமக்கு லாஸ்னா, அதாவது நட்டம்னா, நம்ம நெகட்டிவ் சைன் போட்டுக்கலாம் பர்சன்டேஜுக்கு முன்னாடி. அதே நேரத்தில் டிஸ்கவுண்ட்னாலும் நம்ம நெகட்டிவ் சைன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ இப்போது இதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். என்ன வரப்போகுதுன்னா, நமக்கு சிபிங்கிறது எவ்வளோதுன்னா 500, பர்சன்டேஜ் எவ்வளோதுன்னா 5. இதை நம்ம சப்ஜெக்ட் பண்ணாலே போதும். 100 + 5/100 டைம்ஸ் 500. ஸோ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். 105 டிவைடு பை 100 டைம்ஸ் 500. ஸோ நம்ம டிவைட் பண்ணும்போது இது 5 வந்துடும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 25, 525 வந்துடும். ஸோ நமக்கு அந்த செல்லிங் ப்ரைஸ் அவன் மொத்தமாக எவ்வளோதுக்கு அந்த பொருளை வாங்கியிருப்பான், 525 ரூபிக்கு வாங்கியிருப்பான். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினோட சொல்யூஷன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது லாப நட்ட கணக்காக இருந்தாலும் சரி, டிஸ்கவுண்டாக இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். 100 எஸ்பி ஈக்குவல் டு 100 + percentage. எஸ்பினா என்னென்னா நம்ம விற்ற விலை, சிபினா என்னென்னா காஸ்ட் ப்ரைஸ், வாங்கின விலை. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணும்போதே நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If A can finish the work in 24 days, B can finish the same work in 48 days. How many long will take finish the work when A and B to work together? ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்குறான்னா, ஏ 24 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறாரு, பி 48 நாளில் அந்த வேலையை முடிக்கிறாரு. அப்போ நான் 2 பேரும் சேர்ந்தால் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் இதை பெருசாக நினைக்க வேணாம். நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கே எவ்வளவு நாள் கொடுத்துருக்கானோ அதை தலைகீழாக எடுத்துக்க போகிறோம். 1/24 + 1/48. ஸோ இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே போதும். இந்த ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம் கொடுத்துட்டாலே நீங்கள் தலைகீழாக எடுத்துக்கோங்க. தலைகீழாக எடுத்துகிட்டு ஆட் பண்ண போகிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா 48 தான் எல்சிஎம். எல்சிஎம்னா நத்திங் பட் நம்ம 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணி கூட எல்சிஎம் சொல்லலாம். இங்கே 24ஓட மல்டிபிள் தான் 48, அதனால நான் 48ன்னு எடுத்திருக்கேன். ஸோ 2 + 1 அப்போ நான் என்ன வந்துடும், 3/48. டிவைட் பண்ணும்போது 16 வந்துடும். 1/16 வந்துடும். இந்த 1/16 மறுபடியும் தலைகீழாக மாற்றுங்க. மாற்றும் போது நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும்னா 16 days வந்துடும். இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் தான். மறுபடியும் சொல்கிறேன், கவனிங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நம்பர் ஆஃப் டேஸை ரெசிப்ரோக்கலாக எடுத்துக்க போகிறோம். 1/24 + 1/48. ஸோ இப்போது நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். எல்சிஎம் இந்த இடத்துல 48 வரும். ஏன்னா இந்த 2 நம்பர்ஸுக்குமே சேம். இந்த 24ங்கிறத 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 48 கிடச்சிரும். 48 ஆல்ரெடி நம்ம இருக்கிறதுனால அங்கே தேவையில்லை. ஸோ இங்கே நம்ம 2 மல்டிப்ளை பண்ணும்போது தான் 48 வருது. அதனால 2 நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிட்டோம். 2 + 1. ஏன் 1னா இங்கே ஒரு 1 இருக்குது. 48 எடுத்துட்டோம். ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 3/48 வந்துடும். ஸோ இப்போது நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 1 16. இப்போ தலைகீழாக மாற்றிடலாம். 1/16 இருக்கிறத தலைகீழாக மாற்றும் போது 16 டேஸ்ன்னு வந்துடும். ஸோ 16 டேஸ் தான் கரெக்ட் ஆன்சர். B1 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம்.
Which of the following figure has the largest area? First, a square has sides is 10 meters. ஒரு ஸ்கொயருக்கு வந்து 10 மீட்டர் இருக்கும். அது ஒரு சதுரத்தோட சைடு வந்து 10 மீட்டர் இருந்துச்சுன்னா எவ்வளோ வரும்னு கேட்குறான். சைடு வந்து ஏ ஸ்கொயர், ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து என்னதுன்னா ஏ ஸ்கொயர், சைட் ஸ்கொயர். அதாவது வந்து சைட் ஸ்கொயர்னு நம்ம எடுத்துட்டோம்னா 10 ஸ்கொயர் 10 into 10 equal to 100. ஸோ அடுத்தது a rectangle sides 8 and 12. ஸோ 8 and 12 கொடுத்துருக்கான். ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து L into B, லென்த் into பெர்த். ஸோ லென்த் என்னது 8 into 12. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 96 வந்துடும். மல்டிப்ளேஷன் ட்ரிக்ஸை கற்றுக்கிறது நல்லது. ஸோ உங்களால் ஈஸியாக பண்ண முடியும். சர்க்கிளோட ஏரியா வந்து பை ஆர் ஸ்கொயர். பைனா வந்து 22/7 into 7 equal 7 into 7. ஒரு 7 கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 154 வந்துடும். அடுத்தது ஒரு ரெக்டாங்கிள், ஏரியா ஆஃப் ரைட் ரெக்டாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள். ஸோ ரைட் ட்ரையாங்கிள் பார்க்கும்போது ஏரியா வந்து ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. ட்ரையாங்கிள்னாலே இதான் ஃபார்முலா. ரைட் ட்ரையாங்கிள்னா நமக்கு வந்து இது ஹைட்டாக இருக்கும், ஒரு சைடு ஹைட்டாக இருக்கும். சப்போஸ் வேறு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம பேஸ்லேருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எடுக்கிறது தான் நம்ம ஹைட்னு எடுத்துக்கணும். ஸோ இதுதான் ஐடியா. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் நம்ம எதை எடுக்கிறோமோ அதை தான் ஹைட்னு எடுத்துக்கணும், இதை தான் ஹைட்னு எடுத்துக்கணும், இது பேஸ்னு எடுத்துக்கணும். ஸோ அந்த ஐடியா நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது என்ன வந்துடும்னா 1/2 into 8 into 20. ஸோ 2 டேபிளில் டிவைட் பண்ணால் 10 வந்துடும். 8 into 10 80. ஸோ 80 மீட்டர் ஸ்கொயர்டு. எல்லாமே நமக்கு மீட்டரில் தான் இருக்குது. இந்த 4ஐயும் நம்ம கம்பேர் பண்ணும்போது இது 100, 96, 154, 80 இருக்கிறதுலே அதிகம். லார்ஜஸ்ட் ஏரியா தான் கேட்டிருக்கோம். அப்புறம் இருக்கிறதுலே அதிகம் என்னன்னா சர்க்கிளோட ஏரியா தான். அதோட கம்மி என்னதுன்னா ரெக்டாங்கிள் ஸ்கொயரோட ஏரியா, செகண்ட் ஒன் ஸ்கொயரோட ஏரியா, தேர்ட் ஒன் வந்து ரெக்டாங்கிளோட ஏரியா, ஃபோர்த் ஒன் வந்து ட்ரையாங்கிளோட ஏரியா. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் போகலாம். A car traveled 1 hour speed of 60 km per hour and 2 hours at the speed of 45 km per hour. What is the average speed of the car? The car for is journey. Okay. First 1 kilometer travel பண்ண போறான். அடுத்தது மறுபடியும் 1 கிலோமீட்டர் எதில் ஃபாலோ பண்ண போறான் 45. இதை 60. நிறையா பேர் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி பை 2 போட்டுருவாங்க. அது தப்பு. ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு 1 hour ட்ராவல் பண்ணுறான், அடுத்து 2 hours ட்ராவல் பண்ண போகிறான். ஸோ செகண்ட் ஹவரில் அவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் 40 தான் ட்ராவல் பண்ணுவான். ஸோ இந்த கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 60/45 சாரி 60 + 45 by 2 எடுத்துக்குவாங்க. ஸோ 105 எடுத்துக்குவாங்க. 105/2னா சாரி 105/2 எடுத்துக்கிட்டோம்னா 52.5 வரும். பட் இது தவறான ஆன்சர். ஏன்னா நமக்கு இங்கே அவன் 3 hours ட்ராவல் பண்ண போகிறான். அப்போ நான் ஆன்சர் எப்படி வரும்னா ஃபஸ்ட் ஹவர் அவன் எவ்வளோ ட்ராவல் பண்ணுறான் 60 ட்ராவல் பண்ண போகிறான். செகண்ட் ஹவர் எவ்வளோ ட்ராவல் பண்ண போகிறான் 45 ட்ராவல் பண்ண போகிறான். தேர்ட் ஹவர் எவ்வளோ ட்ராவல் பண்ண போகிறான் 45 ட்ராவல் பண்ண போகிறான். டோட்டலாக எவ்வளோ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணுறான் 3 hours ட்ராவல் பண்ணுறான். ஸோ நம்ம மொத்தமாக எல்லா ஸ்பீடையும் கால்குலேட் பண்ணி டிவைடு பை 3 பண்ணோம்னா நமக்கு ஆவரேஜ் ஸ்பீட் கிடச்சிரும். ஸோ இதை ஆட் பண்ணோம்னா 90 + 60 150/3. ஸோ டிவைட் பண்ணால் 50 km/h. ஸோ இதுதான் ஆன்சர். C1 தான் ஆன்சர். நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி கால்குலேட் பண்ணி D1மே நமக்கு ஆன்சராக இருக்குது பாருங்கள், அந்த ஆன்சரை கொடுத்துருவாங்க. ஸோ கிடையாது, B1 C1 தான் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம்.
the prize money of 50,000 is 2 divided between P and Q in the ratio of 3:2. What is the prize money will be get? So நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ப்ரைஸ் மணியை ரேஷியோவில் கொடுத்துருக்கானா ஃபஸ்ட்டு பர்சனை 3x எடுத்துக்கிறோம். ஏன்னா ரேஷியோனா என்னென்னா இப்போ 15:10 இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் 5 டிவைட் பண்ணுவோம். 5 டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்னா 3:2 வந்துடும். ஸோ இந்த 5 நான் தெரியாது எனக்கு என்னதுன்னு சொல்லிட்டு அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது 2x ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும்னா 50,000 வரும். ஏன்னா மொத்த அமௌண்ட்டு அதான் 5x ஈக்குவல்ஸ் டு 50,000. ஸோ டிவைட் பண்ணும்போது எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன வந்துடும்னா 10,000 வந்துடும். ஸோ இப்போது நமக்கு யாரோட ப்ரைஸ் கேட்குறான் பியோட ப்ரைஸ் கேட்குறான். பி ஃபஸ்ட்டு பர்சன் அப்படின்னா ஃபஸ்ட்டு பர்சன் தான் நம்ம எடுத்துக்கணும். 3 × 10,000 பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும்னா 30,000 வந்துடும். ஸோ 30,000 தான் கரெக்டு. கொஞ்சம் மாற்றி போட்டுறாதீங்க, மறுபடியும் சொல்கிறேன் கவனிங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன் கவனிங்க. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்கான்னா பி அண்ட் கியூக்கு எவ்வளவு 3:2ங்கிற ரேஷியோவில் கொடுத்துருக்கான். ஸோ 3:2ங்கிற ரேஷியோவில் கொடுத்தான்னா நம்ம ஃபஸ்ட்டு பர்சனை 3xனும் செகண்ட் பர்சனை 2xன்னு எடுத்துக்கணும். அப்போனா 3x + 2x = 50,000. ஸோ இப்போது 5x = 50,000 வரும். இப்போ எக்ஸை 5 டிவைட் பண்ணோம்னா 10,000 வந்துடும். ஸோ இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு பர்சன் கேட்டிருக்கனால 3 × 10,000 = 30,000. ஸோ அப்போ நான் A1 தான் கரெக்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த சோனியாஸ் percentage? சோனியாஸ் percentage. ஓகே, சோனியாஸ் percentage இஸ் 5 times தீபக்ஸ் percentage. ஸோ எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு நான் சோனியா வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், இல்லை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சோனியாவுங்கிறத எஸ்ன்னு எடுத்துக்கிறேன், தீபக்ங்கிறத டீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ எஸ் = 5D. 5 டைம்ஸ் சொன்னனால 5D. 5 இயர்ஸ் ஆகும். ஸோ ரெண்டு பேர்த்தோட ஏஜ்லையும் 5 சப்ராக்ட் பண்ண போகிறோம். 5 - D - 5. ஸோ என்ன சொல்கிறான்னா 25 டைம்ஸ் சொல்லியிருக்கான். அப்போ நான் × 25. ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். s - 5 = 25D - 125. ஸோ நம்ம s என்ன எடுத்திருக்கோம் 5Dன்னு எடுத்திருக்கோமா. அப்போ நான் 5D - 25D = 120. இங்கே 5 ரைட் சைடு கொண்டு வந்து சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும் 125லேருந்து சப்ராக்ட் பண்ணோம்னா 120 வந்துடும். ஸோ இங்கே 20D = 120 வந்திருக்கும். அப்படின்னா D = 120 / 20 என்ன வந்துடும்னா 6 வந்துடும். ஸோ நமக்கு அந்த தீபக்கோட ஏஜ் என்னது 6 இயர்ஸு. தீபக் வந்து 6 இயர்ஸ்ன்னு கிடச்சிருச்சு. இவன் 5 டைம்ஸ்னு கொடுத்தனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 5 மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ நான் என்ன வந்துடும் 5 × 6 = 30 இயர்ஸ்னு வந்துடும். ஸோ B1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட போதும். நம்ம அடுத்த வீடியோவில் வேறு மற்றதெல்லாம் பார்க்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி தொடர்ச்சியாக வீடியோ பார்க்க லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.